ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, லாஸ்ட் இயர் ஜிஆர்டியில் போட்ட கோல்டு சிட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அந்த சிட்டுக்கு வந்து ஏதாச்சும் நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் நான் ஜிஆர்டி வந்திருக்கேன். நான் லாஸ்ட் இயர் வந்து தமிழ் வருட பிறப்பு அன்றைக்கி தாங்க சிட்டு போட்டிருந்தேன். அன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 8755 ரூபா. அன்றைக்கி வந்து 1 கிராம் புள்ளி 142 மில்லிகிராம் வந்து தங்கம் வந்து வாங்க முடிஞ்சது. நான் 11வது மாதம் வந்து கோல்டுக்கு வந்து காசு கட்டும்போது ரேட்டு வந்து 14,355 ரூபா இருந்தது. 10ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 சொச்சம் வந்து நான் கட்டியிருந்தேன். 15,315 ரூபா நான் வந்து கட்டியிருந்தேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 653 மில்லிகிராம் 697 மில்லிகிராம் அவ்வளோதாங்க. 1/2 கிராமுக்கு கிட்ட வந்துருச்சு. இந்த ரேட்டுன்றது ஏறிக்கிட்டே போதே தவிர குறையாது. இனி தங்கத்தோட நிலைமை இதுதான். இனி நமக்கு 2030லலாம் ஒரு கிராமே 30,000 வந்துரும்னு சொல்கிறாங்க. கேட்கும் போதே பயமாக இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் கோல்டு சீட் போட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போவே எனக்கு இப்படி ஒரு அனுபவமாக இருந்துச்சு இந்த கோல்டு ரேட் ஏறினது. நான் போட்ட சிட்டில் சேர்ந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் புள்ளி 342 மில்லிகிராம் வந்து வந்துச்சுங்க. ஸோ நான் வந்து மாட்டல் வாங்குகிற பிளானில் தான் சிட்டு வந்து போட்டிருந்தேன். அங்கே வந்து ஸ்டார்டிங்கே வந்து 7 கிராம்லேருந்து மாட்டல் வந்து இருந்தது. பட் வந்து 7 கிராமில் இருக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஒரே ஒரு செயினில் மட்டும் பீட்ஸ் எல்லாம் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. சுத்த மாட்டலும் வந்து இருந்துச்சு. பட் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி 3 லேயரில் இருக்கக்கூடிய இந்த செயினில் நிறைய இந்த சாம்ஸ் மாதிரி தொங்குது. அதுதான் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய டிஸ்பிளேலையும் வச்சுருந்தாங்க. பட் அந்த தொங்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 லேயரில் தொங்குறது 20 கிராமில் இருக்குங்க. 20 கிராமுங்கிறது 2.5 பவுனு. ஸோ 2.5 பவுனுக்கெலாம் நம்மளால் மாட்டல் வந்து வாங்கி போட முடியாது. எனக்கு கம்பலே வந்து பார்த்திங்கன்னா 2 பவுன் தான். ஆனால் மாட்டல் 2.5 பவுனில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் போட்ட சிட்டுக்கு, அதாவது 10,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரம், அதுக்கப்புறம் கெட்டில், வாட்டர் பாட்டில் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது இல்லைன்னா நம்ம 1000 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வருக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் அதை தான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு மாடல் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக வாங்குறதுக்கு பதில் வெள்ளி காயின் வந்து நான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.